everyone, welcome to our channel Learn with Raghavi. So இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் கிளாஸ் 10ல இருக்கக்கூடிய சமச்சீர் கல்வியில ஃபர்ஸ்ட் சாப்டரான ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் தான் வந்து ஒன் பை ஒன் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் ஸ்டில் நம்ம எக்ஸசைஸ் 1.1ல வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அந்த செகண்ட் ப்ராப்ளம் வந்து இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே, அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணதுல எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ வில் ஜஸ்ட் கண்டினியூ வித் தட். எஸ், இப்போ வந்து நெக்ஸ்ட் அதுல செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அவங்க வந்து நம்மளுக்கு லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏன்னு ஒரு செட் கொடுத்துருக்காங்க. ஏன்ற செட் வந்து 1 2 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் பின்னு ஒரு செட் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் அ prime number less than 10. ஸோ prime நம்பர்னா என்ன? ஆக்சுவலா வந்து prime நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ரெண்டே ரெண்டு ஃபேக்டர்ஸ் தான் இருக்கணும். ஓகேங்களா? ஒன்னு நம்பர் ஒன்னுன்றதும் இன்னொன்று அந்த நம்பரே தான் ஃபேக்டரா இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம prime நம்பர்னு சொல்லணும். ஓகே, அண்ட் அவங்க நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏ கிராஸ் பி என்ன அப்படின்றது கண்டுபிடிக்கணும், பி கிராஸ் ஏ என்னன்னு கண்டுபிடிக்கணும். அண்ட் உங்களுக்கு எப்படி கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல கண்டுபிடிக்கணும் ரொம்ப கிளியராகவே தெரியும். கரெக்டா? ஸோ இப்போ இதுக்கான சொல்யூஷன் நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஏன்னு ஒரு செட் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3. பின்னு ஒரு செட் கொடுத்துருக்காங்க. 10 விட சின்ன நம்பர், ஓகே, சின்ன பிரைம் நம்பர்ஸ் என்னென்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். ஓகே, ஸோ 10 விட நம்மளுக்கு சின்ன சின்ன பிரைம் நம்பர்ஸ் என்ன? 1 வந்து நம்ம பிரைம்னு சொல்ல மாட்டோம். அது நெய்தர் பிரைம் நார் காம்போசிட் சொல்லுவோம். அது பிரைம் நம்பரும் கிடையாது, காம்போசிட் நம்பரும் கிடையாது. 2 எடுத்து செக் பண்ணோம்னா எஸ் 2 வந்து பிரைம் நம்பர். கரெக்டா? 3 நம்பர் எடுத்து செக் பண்ணா எஸ் 3க்கும் 1ம் 3யும் மட்டும்தான் ஃபேக்டர்ஸா இருக்கும். கரெக்ட், 3யும் பிரைம் நம்பர். 4 எடுத்து செக் பண்ணோம்னா 1 4 வரும். பட் அது போக 2 டேபிள்ல லைக் மல்டிபிள்ஸ் ஆஃப் 2லயும் நம்மளுக்கு 4 வரும். அப்போ 4 கிடைக்காது. ஸோ தென் 5. அதே மாதிரி 6 வராது. பிகாஸ் 6 2 டேபிள் 3 டேபிள் எல்லாம் எக்ஸ்ட்ரா வருது. ஸோ வராது. 7 8 2 டேபிள்ல வரும், 4 டேபிள் வரும், 9 3 டேபிள்ஸ் எக்ஸ்ட்ரா வருது. அப்போ 2 3 5 7 அப்படின்றது மட்டும் தான் பிரைம் நம்பர். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்? பின்ற செட்டும் நம்ம வந்து எழுதிட்டோம். ஓகேவா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ கிராஸ் பியை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஏ கிராஸ் பி அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏன்ற செட் எழுதிருங்க 1 2 3 கிராஸ் பின்ற செட் எழுதிருங்க 2 3 5 and 7. இப்போ கிராஸ் ப்ராடக்ட்னா என்ன பண்ணும்? ஆர்டர்ட் பேஸ்ல நம்ம வந்து எழுதணும். ஸோ எழுதலாம். ஃபர்ஸ்ட் 1ன்ற நம்பர் வச்சு இங்கே செகண்ட் இருக்க இடத்துல எழுதலாம். 1 2 1 3 1 5 1 7. நெக்ஸ்ட் 2 வச்சு எழுதலாம். 2 2 2 3 2 5 2 7. நெக்ஸ்ட் 3 வச்சு எழுதலாம். 3 2 3 3 3 5 3 7. ஸோ இதுதான் நம்மளோட ஏ கிராஸ் பி. ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? நம்மளுக்கு பி கிராஸ் ஏவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ பி கிராஸ் ஏ நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். பி கிராஸ் ஏன்னா ஃபர்ஸ்ட் பின்ற செட் எழுதிக்கணும். ஸோ 2 3 5 and 7 கிராஸ் ஏன்றது 1 2 3. ஸோ இதை நம்ம எழுதணும்னா என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு செட்டு 2 1 தென் 3 2 2. ஃபர்ஸ்ட் 2ன்ற மட்டும் வச்சு எல்லாத்தையும் எழுதிக்கலாம். தென் 2 3. நெக்ஸ்ட் 3 வச்சு எழுதலாம். 3 1 3 2 3 3. நெக்ஸ்ட் 5 5 1 5 2 5 3. நெக்ஸ்ட் 7 7 1 7 2 7 3. ஸோ ஏ கிராஸ் பியும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு, பி கிராஸ் ஏயும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வச்சு எல்லா எலிமெண்ட்டும் 1 by 1 1 2 1 3 1 5 1 7. அதே மாதிரி செகண்ட் எலிமெண்ட் வச்சு இந்த ஆர்டர் பேர் இது எல்லாமே நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்தோம். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இது கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இதே மாதிரி கொஸ்டின் தான். பட் என்னன்னா ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏயும் கொடுத்துட்டு பி கிராஸ் ஏவை கொடுத்துட்டு ஏவும் பியும் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஸோ அந்த ப்ராப்ளம் நம்ம இப்போ சால்வ் பண்ணலாம். தேர்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா பி கிராஸ் ஏ நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க கொஸ்டின்ல. ஸோ இஃப் பி கிராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு -2 3 -2 4 and 0 3 0 4 3 3 and 3 4. பி கிராஸ் ஏ கொடுத்துட்டு கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் ஏ அண்ட் பி.
ஸோ இது ரொம்ப சிம்பிள் ஓகேவா. ஜஸ்ட் நீங்க ஏன்ற செட் என்ன பீன்ற செட் என்ன அப்படின்றது தான் நீங்க எழுத போறீங்க ஓகேவா. ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க, பி கிராஸ் ஏ கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் திங் என்ன நீங்க செக் பண்ணணும், ஃபர்ஸ்ட் செட் என்ன கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க. அப்ப பீன்ற செட்ல என்னது, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ல என்னென்ன நம்பர்ஸ்லாம் இருக்கோ அதுதான் பி. ஸோ -2 இருக்கு, 0 இருக்கு, 3 இருக்கு. ஸோ அப்ப எழுதிக்கலாம் -2, 0, 3. இதுதான் பீன்ற செட். தட்ஸ் இட். நெக்ஸ்ட் ஏ கண்டுபிடிக்கணும். இப்போ ஏன்ற செட் என்னது, ஏன்றது செகண்ட் கொடுத்துருக்காங்க, பி கிராஸ் ஏல செகண்ட் செட். அப்ப செகண்ட் எலிமெண்ட் என்ன, 3 4 3 4 3 4. அப்ப என்னதான் நம்மளுக்கு ஆன்சர், 3யும் 4ம் தான் ஏன்ற செட்ல வரும் அப்படின்றது தான் ஆன்சர். ஓகே, ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இது கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நீங்களும் நோட்ஸ்க்கோங்க. ஒன்ஸ் கொஸ்டின் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்களாம் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க ஆன்சர். ஓகே, பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஆன்சர்ஸ் கரெக்டா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின். ஃபோர்த் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, செட் ஏ கொடுத்துருக்காங்க. செட் ஏ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 5,6. தென் செட் பி கொடுத்துருக்காங்க 4,5,6. தென் செட் சி கொடுத்துருக்காங்க 5,6,7. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷோ தட் ஏ கிராஸ் ஏ வந்து எதுக்கு ஈக்குவல்னா பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் ஏக்கு ஈக்குவல். ஸோ இதுதான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் என்ன பண்ணிக்கலாம்னா, ஏபிசி கொடுத்துருக்காங்க. முதல் லெஃப்ட் ஹேண்ட் சைட் கண்டுபிடிக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னன்னா ஏ கிராஸ் ஏ. ஸோ ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கலாம். முதல் 5ம் 6ம் ஏன்ற செட் கிராஸ் அகைன் ஏ தான் எழுதணும், பிகாஸ் இது ஏ கிராஸ் ஏ 5,6. ஸோ இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஆர்டர் பேஸ்ல எழுதணும். ஸோ அப்போ எப்படி எழுதலாம், 5,5 நெக்ஸ்ட் 5,6 தென் செகண்ட் எலிமெண்ட் வச்சு 6,5 6,6. ஓகே, ஏ கிராஸ் ஏ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைட்ல பி கிராஸ் பியை கண்டுபிடிக்கலாம். பி கிராஸ் பி. ஸோ அப்போ பி என்னது, 4,5,6 கிராஸ் 4,5,6. ஓகே, ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆர்டர்ட் பேர்ல 4,4 தென் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 4,5 தென் 4,6. செகண்ட் எலிமெண்ட் வச்சு 5,4 5,5 5,6. தேர்ட் எலிமெண்ட் 6,4 6,5 6,6. ஸோ பி கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கலாம்னா, இந்த சி கிராஸ் சி கண்டுபிடிச்சு தென் இன்டர்செக்ஷன் எடுக்கலாம். ஸோ சி கிராஸ் சி என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 6 7 கிராஸ் 5 6 7. ஸோ அதே மாதிரி இதுக்கும் கண்டுபிடிக்கலாம். 5,5 5,6 5,7 6,5 6,6 6,7. தென் அதே மாதிரி 7,5 7,6 7,7. ஸோ சி கிராஸ் சியும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணலாம், பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி. ஸோ இதுலையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ என்னென்ன காமனா இருக்குன்றத வந்து நம்ம இது பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா 5,5 5,5 சேமா இருக்கு. ஓகே, தென் 5,6 5,6 சேமா இருக்கு. 5,7 இங்க இல்ல, 6,5 சேமா இருக்கு. தென் 6,6 ரெண்டுலையும் சேமா இருக்கு. தென் 6,7 7,5 7 எதுவுமே வந்து பி கிராஸ் பில இல்ல. ஸோ இந்த 4 எலிமெண்ட்ஸ் தான் நம்மளுக்கு காமனா இருக்கு. இன்டர்செக்ஷன் என்னது, காமன் எலிமெண்ட்ஸை எடுத்து எழுதுறது. ஸோ அப்போ 5,5 5,6 6,5 அண்ட் 6,6. ஸோ இப்போ என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, லைக் இப்போ என்னது, நம்மளுக்கு ஏ கிராஸ் ஏல என்ன இருக்குதோ அதே தான் நம்மளுக்கு கீழே பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சில கிடைச்சிருக்கு. ஸோ விச் மீன்ஸ் நம்ம என்ன சொல்லிடலாம், ஏ கிராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி. ஸோ ஹென்ஸ் proved or hence verified, hence showed, என்ன வேணாலும் எழுதிக்கும். ஸோ அவங்க சொன்னதை நம்ம ப்ரூவ் பண்ணி காமிச்சிடும். ஓகே, ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த கொஸ்டின் ஆன்சர் அண்ட் எல்லாமே கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஃபிஃப்த் கொஸ்டின் இன் எக்ஸசைஸ் 1.1. ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கு. 1 by 1 நம்ம சால்வ் பண்ணாலே ஈஸியா இது பண்ணிடலாம். ஸோ ஃபிஃப்த்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏன்னு ஒரு செட் இருக்கு, அதுல 1, 2, 3
தென் பின்னு ஒரு செட் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2, 3, 5. தென் சின்னு ஒரு செட் கொடுத்துருக்காங்க. அது 3, 4. தென் டின்னு ஒரு செட் கொடுத்துருக்காங்க. அது 1, 3, 5. ஸோ இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா செக் தட் இஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி cross B intersection D, which is equals to A cross B intersection C cross D. So இது நம்ம ப்ரூவ் பண்ணலாம் இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. செக் தட் இஃப் இட் இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, செக் தட் இந்த கண்டிஷன் வந்து கரெக்டானு கேட்குறாங்க. ஸோ நம்ம செக் பண்ணி பார்த்து தான் சொல்ல முடியும். ஓகே, ஸோ 1 by 1 நம்ம சால்வ் பண்ணலாம். சொல்யூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே, ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து செக் பண்ணலாம். LHS ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா A intersection C cross B intersection D கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் A intersection C எடுத்துக்கிறேன். ஏன்றது 1, 2, 3 இன்டர்செக்ஷன் Cன்ற செட்டு 3, 4. ஸோ அப்போ A intersection C என்னது? நம்மளுக்கு இது ரெண்டுக்கும் காமனான எலிமெண்ட் என்னது? ஒன்லி 3. ஸோ 3ன்ற செட்டு தான். ஓகே, நெக்ஸ்ட் B intersection D கண்டுபிடிக்கலாம். B intersection D. Bன்ற செட் வந்து 2, 3, 5. இன்டர்செக்ஷன் Dன்றது 1, 3, 5. ஸோ இந்த ரெண்டு காமனா என்ன இருக்கு நம்மளுக்கு? 3யும் 5ம் இருக்கு. ஓகே, தட்ஸ் இட். இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா இந்த ரெண்டுக்கும் கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ A இன்டர்செக்ஷன் C கிராஸ் B இன்டர்செக்ஷன் D. ஸோ அப்போ என்னது? 3 கிராஸ் 3, 5. ஸோ கண்டுபிடிச்சுன்னா என்னது? 3, 3 and 3, 5. That's it. ஸோ இது நம்மளுக்கு LHS நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம்னா RHS கண்டுபிடிக்க போறோம். RHS என்னது? A cross B intersection C cross D. ஓகேவா? ஸோ இது நம்ம 1 by 1 கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் A cross B கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஏன்றது 1, 2, 3 cross Bன்றது 2, 3, 5. ஸோ எழுதலாம் கிராஸ் ப்ராடக்ட்ல. ஸோ ஃபர்ஸ்ட் 1 இருக்கு. 1, 2, 1, 3, 1, 5. அதே மாதிரி 2, 2, 2, 3, 2, 5. ஸோ அதே மாதிரி 3, 2, 3, 3, 3, 5. ஓகே, ஸோ A cross B கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம C cross D வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ C cross D கண்டுபிடிக்கலாம். C cross D is equal to Cன்ற செட் வந்து 3 and 4. Dன்ற செட் வந்து 1, 3, 5. ஸோ இதுக்கு நம்ம வந்து கிராஸ் ப்ராடக்ட்ல கண்டுபிடிச்சோம்னா 3, 1, 3, 3, 3, 5. அதே மாதிரி 4, 1, 4, 3 and 4, 5. இப்போ இந்த ரெண்டுக்கும் நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்ப இன்டர்செக்ஷன் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு செட்டுக்கும் இந்த ரெண்டு செட்டுக்குமே காமனா இருக்கதை எழுதணும். ஸோ A cross B இன்டர்செக்ஷன் C cross D. ஸோ ரெண்டு காமனா இருக்கு. 1, 2 இருக்கா? இல்ல. 1, 3 இல்ல. 1, 5 இல்ல. 2, 2 இல்ல. 2, 3 இல்ல. 2, 5 இல்ல. 3, 2 இல்ல. 3, 3 இருக்கு. அண்ட் 3, 5 இருக்கு. ஸோ அப்ப ஆன்சர் என்ன? 3, 3, 3, 5. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நம்மளுக்கு சேமா இருக்கு. ஸோ விச் மீன்ஸ் என்ன சொல்றாங்க? லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் சேமா இருக்கு. ஸோ we can write LHS which is equals to RHS. ஸோ என்ன சொல்லிடலாம் நம்ம? A intersection C cross B intersection D which is equals to A cross B intersection C cross D அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, ஸோ hence verified it is true. இட் இஸ் ட்ரூன்றதான் மெயின். ஏன்னா கொஸ்டின் வந்து கரெக்டான கேட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் ட்ரூ அப்படின்றதான் மென்ஷன் பண்ணும். ஸோ எல்லாரும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஒன்ஸ் கொஸ்டின் கொடுத்தோம் நீங்களாம் சால்வ் பண்ணவும் ட்ரை பண்ணுங்க. அண்ட் அட் லாஸ்ட் வந்து ஆன்சர் கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஓகே,
So next question போகலாம். So next questionல subdivisions இருக்குது. ஓகேங்களா? 4 subdivisions. One by one வந்து நம்ம solve பண்ணலாம். Okay. So yes, we'll just move on to the next question. Sixth question. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏன்னு செட் கொடுத்திருக்காங்க. X belongs to W such that X less than 2. And B செட் கொடுத்திருக்காங்க. B என்னன்னு பார்த்தீங்கன்னா X belongs to N such that 1 less than X less than or equal to 4. Last video less than na எப்படி எடுக்கணும் and less than or equal to na எப்படி எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். Then C ன்னு ஒரு செட் கொடுத்திருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா 3,5. So என்ன question கேட்டிருக்காங்கன்னா verify that. First subdivision மட்டும் இப்போ நம்ம solve பண்ணலாம். A cross B union C which is equals to A cross B union A cross C. Okay, so இதுதான் நம்ம solve பண்ணணும். So first இதை நம்ம வந்து ப்ரூவ் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க வில் ஜஸ்ட் ரைட் இட் லைக் அ சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் வந்து எல்லா செட்டையும் ரோஸ்டர் ஃபார்ம்ல எழுதிக்கலாம் பிகாஸ் அவங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்காங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரோஸ்டர் ஃபார்ம்ல எழுதிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ. டபிள்யூனா என்னது ஹோல் நம்பர். ஹோல் நம்பர் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும் 0 1 2 3ன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகும். பட் 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். பட் லெஸ் தென் 2னா என்ன அர்த்தம் 2வை விட கம்மியா இருக்கணும் ஓகேங்களா. 2வை விட சின்ன நம்பர். ஸோ அப்ப என்ன எழுதிக்கலாம் நம்ம 2வை விட சின்ன நம்பர்னா 0வும் 1ம் மட்டும்தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் பின்ற செட் எடுத்துக்கலாம். எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ். என்னன்னா என்னது நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் 1க்கும் 4க்கும் நடுவுல இருக்கணும். பட் 4ஐயும் நம்ம சேர்த்துக்கலாம். 1க்கு அடுத்து என்ன நம்பர் 2, 2க்கு அடுத்து 3, 4 சேர்க்கலன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்வியஸா 4ம் நம்ம சேர்த்துக்கலாம். தென் சி வந்து அவங்களே ரோஸ்டர் ஃபார்ம்ல கொடுத்துட்டாங்க 3,5. இப்போ நம்ம 1 by 1 சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் LHS என்ன கொடுத்துருக்காங்க A cross B union C. ஃபர்ஸ்ட் நம்ம B union C வந்து சால்வ் பண்ணலாம். B union C. Bன்ற செட் என்னது 2 3 4 யூனியன் Cன்ற செட் 3 and 5. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம யூனியன்னா என்னது எல்லாத்தையுமே சேர்த்து எழுதணும். ஸோ 2 3 4 எழுதிட்டேன். அண்ட் இதுல 3 ஆல்ரெடி இருக்கு 5 இல்லை. ஸோ 2 3 4 5 அப்படின்றது தான் B union C. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் A cross B union C. A cross B union C. ஸோ ஏன்ற செட் என்னது 0வும் 1ம் cross B union C நம்மளுக்கு என்னது 2 3 4 and 5. ஓகே. ஸோ இப்போ என்ன வரும் நம்மளுக்கு அப்படின்னா 0, 2 0, 3 0, 4 0, 5. ஓகே. அண்ட் அதே மாதிரி 1, 2 1, 3 1, 4 and 1, 5. ஸோ இதுதான் A cross B union C. ஓகே. அண்ட் இதே மாதிரி நம்ம RHSல ஒவ்வொன்றும் கண்டுபிடிப்போம் ஓகேங்களா. ஸோ RHS என்னது நம்மளுக்கு RHS என்னன்னு பார்த்தீங்கன்னா A cross B union A cross C. ஓகேவா. ஃபர்ஸ்ட் A cross B கண்டுபிடிக்கலாம். ஏன்ற செட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 0 1 1. ஓகே. கிராஸ் Bன்ற செட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2, 3, 4. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் கண்டினியூ பண்ணியிருந்தோம் அப்படின்னா லைக் A cross B கண்டுபிடிச்சோம்னா 0, 2 0, 3 0, 4. அண்ட் அதே மாதிரி 1, 2 1, 3 and 1, 4. சாரி இன்னும் எழுதணும். ஸோ 1, 4. ஸோ நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் A cross C. A cross C. ஓகே. ஸோ A cross C என்னது நமக்கு ஃபர்ஸ்ட் ஏன்ற செட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0 1 1. கிராஸ் Cன்ற செட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3, 5. ஸோ கிராஸ்ல எழுதுறப்ப என்ன வரும் நம்மளுக்கு 0, 3 0, 5 1, 3 and 1, 5. ஓகே. ஸோ இப்போ இந்த ரெண்டுக்கும் நம்ம யூனியன் கண்டுபிடிக்கணும். ஓகே. A cross Bக்கும் A cross Cக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் யூனியன் கண்டுபிடிக்கணும். ஸோ யூனியன் எழுதணும்னா A cross B யூனியன் A cross C. ஸோ இதுல என்ன ஃபர்ஸ்ட் நம்ம இந்த செட் எல்லாமே எழுதிடலாம். A cross Bல இருக்கிறது 0, 2
0, 3, 0, 4, 1, 2, 1, 3, 1, 4. So 0, 3 already இருக்கு. 0, 5 இல்ல. அதை எழுதிக்கலாம். 0, 5 and 1, 3 already இருக்கு and 1, 5 இல்ல. அது யூனியன் என்னது ஜஸ்ட் ரெண்டு செட்டையும் சேர்த்து எழுதணும். ஸோ இந்த ரெண்டே செக் பண்ணி பாருங்க. எல்லா எலமெண்ட்ஸும் சேமா இருக்கு. ஸோ விச் மீன்ஸ் நம்ம என்ன சொல்லலாம், அவங்க கொடுத்துருக்கத வந்து கரெக்ட், நம்ம வந்து வெரிஃபை பண்ணிட்டோம் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ வில் ரைட் திஸ் as A cross B union C, which is equals to A cross B union A cross C. Hence verified. Hence verified. Okay. So இதோட further கூடிய next subdivisions seventh problemும் next videoல பார்க்கலாம். Okay. I hope உங்களுக்கு clear-ஆ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். We'll just see in the next video. Okay. Next video நம்ம வந்து further இருக்கிறது எல்லாமே பார்க்கலாம். So until then உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க friends-க்கு share பண்ணுங்க, like பண்ணுங்க, subscribe பண்ண மறந்துடாதீங்க. Thank you. Tata, bye bye.